ஓம் சாந்தி. நேற்று ஈவினிங் என்னுடைய அவ்யக்த முரளி, எவ்வளவுதான் கடுமையான சமஸ்காரமாக இருந்தாலும் ஒரு பொழுதும் தோல்வி அடைஞ்சிடாதுங்க, தைரியத்தை விட்டுறாதுங்க அப்படிங்கிறாரு பாபா. அதுக்கு பாபா 3 பதில் சொன்னாரு. அது என்ன பதில்? எவ்வளவுதான் கடுமையான சமஸ்காரமாக இருந்தாலும் ஒரு பொழுதும் நீங்க தைரியத்தை விட்டுறாதுங்க. காரணம் 1, 2, 3. சர்வசக்திவான் பாபா கம்பைண்டா இருக்கிறாரு, உதவியாளரா இருக்கிறாரு, சதா ஆஜரா இருக்கிறாரு. இந்த 3 பதில், இந்த 3 பாயிண்ட்ஸ். எவ்வளவுதான் கடுமையான சமஸ்காரமாக இருந்தாலும் சரி, ஒரு பொழுதும் தைரியத்தையோ பொறுமையோ இழந்துடாதுங்க. ஏன் அப்படின்னா பாபா சதா உதவியாளரா இருக்கிறாரு, சர்வசக்திவான் பாபா கம்பைண்டா இருக்கிறாரு, சதா ஆஜரா இருக்கிறாரு, ஏன்னா பிரசண்டா இருக்கிறாரு, ஹெல்பராகவும் இருக்கிறாரு பாபா. சமஸ்காரம் ரொம்ப ஹார்டா தான் இருக்குது, ஆனாலும் நீங்க நம்பிக்கை விட்டுறக்கூடாது. மென்டல் டஃப்னஸ், மனதினுடைய ஒரு திடத்தன்மை, அந்த மாதிரி ஒரு உறுதித்தன்மையை உங்களுக்குள்ள கிரியேட் பண்ணணும். அத்லீட் இருக்காங்க இல்லையா, அவங்க உலகத்துல உள்ளவங்க எதை வலின்னு சொல்றாங்களோ அவங்களுக்கு அது வலி கிடையாது. பெயின் இஸ் பவர் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்காக அந்த வலி இயற்கையினுடைய ஒரு சிக்னல்னு புரிஞ்சுக்கிறாங்க. உலகத்துல இருக்கிறவங்களுக்கு எதெல்லாம் வலியாக ஃபீல் ஆகுதோ அது அவங்களுக்கு வலி கிடையாது. பெயின் இஸ் பவர். அத்லெட்டிக்ஸ்ல சேர்ந்தவங்களுக்கு இயற்கையினுடைய ஒரு சிக்னலா தான் அவங்க ஃபீல் பண்றாங்க வலி அப்படிங்கிறது. எவ்வளவு அதிகமான வலி இருக்குமோ அவ்வளவுக்குள்ள அவங்க அதிகமான சக்திசாலிகளாக ஆயிடுறாங்க. அவங்க நம்பிக்கையோ எதுவுமே அவங்க ஒருபொழுதும் பொறுமையோ இழந்துறது கிடையாது. நம்மளுடைய கம்ஃபர்ட் சோன்ல இருந்து எப்ப நம்ம வெளியே வர்றோமோ அப்பதான் நம்மளுடைய முன்னேற்றமானது அங்க துவங்குகிறது. அதாவது நம்ம சதா சேஃப் சோன்லயே இருக்கிறோம், எந்த ஒரு கஷ்டமும் எடுத்துக்கல, யார்கிட்டையும் வம்புக்கு தும்புக்கு போகல, கரெக்டா என் உண்டு என் வேலை உண்டுன்னு இருக்கிறேன். அதுவே நான் டெய்லி அதிலே இருந்துட்டு போறேன், எதுக்கு பிரச்சனை அப்படின்ட்டு நான் வேற எந்த ஒரு விஷயமும் நான் ட்ரை பண்ணவும் இல்லை, அதுல எந்த ஒரு எக்ஸ்ட்ரா முயற்சியை நான் செய்யல, ரிஸ்க் எடுக்கவே இல்லை, நான் எனக்குள்ளே நான் சேஃப்டியாவே இருக்கிறேன் அப்படின்னா அப்போ அந்த ஜோனை விட்டுட்டு எப்போ நான் இன்னொரு வெளியில வர்றனோ இன்னொரு ஜோனுக்கு, அப்பந்தான் நம்மளுடைய முன்னேற்றமானது அங்க ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம். எப்ப சேஃப் ஜோன்லயே இருக்கிறோமோ அது வரைக்கும் முன்னேற்றமே அங்க நடக்காது. எப்ப இதை விட்டு வெளியே வர்றோமோ அப்பதான் அங்க சேலஞ்சஸ் காத்துட்டு இருக்குது, அப்பந்தான் முன்னேற்றமானது ஏற்படுது. சேலஞ்சஸே வாழ்க்கையில இல்லை அப்படின்னா என்ன முன்னேற்றம் வரப்போகுது? இந்த ஞான மார்க்கத்துல நிறைய தடவை நம்மளுடைய மனசு உடைஞ்சு போயிருக்கோம், நம்ம தைரியத்தை இழந்திருப்போம், பொறுமை இழந்திருப்போம், எல்லாத்தையுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி விட்டுட்டு போகும், இது எதுக்கு இந்த லைஃப் அப்படிங்கிற மாதிரியான நிலைமை நிறைய தடவை ஏற்படும். ஆனா தன்னை தானே மீண்டும் நம்ம பிரேரணை பண்ணணும், அதாவது மோட்டிவேட் பண்ணணும். மோட்டிவேஷன், தன்னைத்தானே ஊக்கப்படுத்துறது அதாவது மோட்டிவேஷன், அது குளிக்கிறது மாதிரி. டெய்லி குளிச்சு ஆகணும் இல்லையா? அதே போல ஒரு நாள் கேட்டுட்டேன் அப்புறம் நான் விட்டுட்டேன், அதுக்கப்புறம் நான் கேட்கவே இல்லை அப்படின்னா அப்படி கிடையாது. அப்போ மோட்டிவேட் ஆக மாட்டோம். டெய்லி நமக்கு நம்மளே மோட்டிவேட் பண்ணிட்டே இருக்கோம், நமக்கு நம்மளே ஊக்கம் உற்சாகம் கொடுத்துட்டே இருக்கணும், நம்பிக்கையை நமக்கு நம்மளே ஊட்டிக்கிட்டே இருக்கணும். எப்பவுமே இன்னொருத்தர் நமக்கு நம்பிக்கை ஊட்டிட்டோ நமக்கு ஊக்கம் உற்சாகம் ஊட்டிட்டோ இருக்க மாட்டாங்க. நாமளே தான் நமக்கு பொறுப்பாளியா இருந்து நமக்கு நம்மளே நம்பிக்கையை ஊட்டி மோட்டிவேட் பண்ணும் பொழுதுதான் நம்ம அந்த நிலையை அடைய முடியுமே தவிர இன்னொருத்தரை நம்ம சார்ந்து இருந்தோம் அப்படின்னா நம்ம ஒரு நாள் நம்ம செய்ய மாட்டோம். நம்மளுடைய மிகப்பெரிய ஒரு போட்டியாளர் யார் அப்படின்னா அவரை தான் நம்ம டெய்லி கண்ணாடியில பாக்குறோம். யூ வர்சஸ் யூ, இப்படி இந்தியா வர்சஸ் நியூசிலாந்து, அதே மாதிரி யூ வர்சஸ் யூ. உங்களுக்கு எதிராக சண்டையிடுவது நீங்கள் தான், உங்களுக்கு எதிரி நீங்களே. நம்மளுடைய யுத்தம் யாரு கூட? நம்ம கூடவே தான் நடக்குது. நேற்று நான் என்னவா இருந்தனோ அதனோட என்னுடைய இன்றைய நான் ஃபைட் பண்றேன், அவ்வளவுதான். இன்றைய எனக்கும் நேற்றைய எனக்குமான ஃபைட். அதனால நேற்று நான் எப்படி இருந்தனோ அதை விட இன்றைய நான் பெஸ்டா இருக்கணும், அதுதான் முன்னேற்றம். அதனால தன்னைத்தானே முன்னேற்றத்துக்காக நம் முன்னேறுவதற்கான ஒரு நெருப்பு, ஃபயர் நமக்கு நம்மளே பற்ற வைக்கணும். தீப்பொறி அங்க கிளம்ப வைக்கணும், தீப்பொறி பறக்கணும். நெருப்பை பத்த வைக்கல அப்படின்னா அங்கேயே தான் இருப்போம். இன்னைக்கு எப்படி இருக்குமோ அப்படியே தான் நாளைக்கும் இருப்போம், ஒரு மாற்றம் இருக்காது. நேத்து பாபா ஹோம்ஒர்க் கொடுத்தாரு, நேத்து வந்த போது 2 வார்த்தையை நீக்கிருங்க, எடுத்துருங்க.
என்ன சொன்னாரு? சம்டைம்ஸ் சம்திங். வாழ்க்கை என்ன, சங்கமேகம் என்ன அப்படிங்கிறது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணாரு. இந்த வாழ்க்கையே, நம்மளுடைய இந்த வாழ்க்கையே ஒரு டிக்ஷனரி. சங்கமேகம்ங்கிறது என்னது? சதா மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டே இருக்கக்கூடிய, சாப்பிடுறது, தூங்குறது, என்ஜாய் பண்றக்கூடிய வாழ்க்கை. இதுதான் ஹோம்ஒர்க் கொடுத்தாரு பாபா. நல்லா டான்ஸ் பண்ணுங்க, ஆடுங்க, பாடுங்க, சந்தோஷமா என்ஜாய் பண்ணுங்க. ஆடுங்க, பாடுங்க, என்ஜாய் பண்ணுங்க. அதனால இந்த வாழ்க்கை, பிராமண வாழ்க்கையில நம்மளுடைய இந்த டிக்ஷனரியில இருந்து என்னுடைய சமஸ்காரம் அப்படிங்கிற வார்த்தைய வெளியில கிழிச்சு வீசுங்க. அந்த டிக்ஷனரியில அது இருக்கு இல்லையா, சேர்த்து வச்சிருக்கீங்க இல்லையா, அதை கிழிச்சு வீசுங்க முதல்ல. லைஃப் இஸ் எ டிக்ஷனரி. வாழ்க்கைங்கிறது ஒரு டிக்ஷனரி. இது சங்கமேகம், கான்ஃபிடன்ஸ் ஏஜ். இங்க திருவிழா தான் எப்பவுமே. ஒவ்வொரு நேரமும் விழாக்கோலம் பூண்டு இருக்குது. ஒவ்வொரு செகண்டும் உற்சவம், கொண்டாட்டம், திருவிழா. ஒவ்வொரு செகண்டும் இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்கணும், கொண்டாட்டம். அப்புறம் இன்றைய அவ்யக்த முரளி 3/2/2002 முரளி, இதுதானே இன்னைக்கு ரிவைஸ் பண்றோம். ஞானத்தின் கஜானாவின் மூலமாக முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய அனுபவம். எல்லாத்தோட ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் ரெடி பண்ணாங்க. அதுல பிஃபோர் நாலேஜ், ஆஃப்டர் நாலேஜ். ஞானத்துக்கு முன்னாடி, ஞானத்துக்கு பின்னாடி, அப்படி 2 பாகமா பிரிங்க. இங்க என்ன இருந்தது? கன்ஃபியூஷன் இருந்தது. இங்க என்னாச்சு? கிளாரிட்டி வந்துருச்சு. இங்க குழப்பம், அங்க தெளிவு. இங்க பயம், இங்க நிர்பயம். இந்த பக்கம் பாத்தீங்கன்னா அட்டாச்மெண்ட் இருந்தது. இங்க என்னது? முக்தி, ஃப்ரீடம். இப்ப 3 விஷயங்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா? இன்னும் ஒரு 3 விஷயம் நீங்க எழுதுங்க நீங்களே. ஞானத்திற்கு முன்பு, ஞானத்திற்கு பிறகு. அஞ்ஞானத்துல இருக்கும்போது என்னவா இருந்தோம், ஞானத்துல வந்த பிறகு என்னவாச்சு? ஞானம் அப்படிங்கிறது வெளிச்சம். எல்லா விஷயத்துல இருந்தும் நமக்கு விடுதலை கொடுக்குது, முக்தி கொடுக்குது. ஒருவேளை நம்ம இன்னும் முக்தி அடையல அப்படின்னா, முக்தி நம்மளால அடைய முடியல அப்படின்னா, இப்போ கூட நம்ம அஞ்ஞானி தான், ஞானி ஆகல. அதனால இதுதான் ஃபர்ஸ்ட் காரியம், ஞானத்துக்கு முன்பு, ஞானத்துக்கு பிறகு. 2வது காரியம் பாத்தீங்கன்னா பவர் டைரி. பவர் டைரின்னு சொன்னா நீங்க டைரி எல்லாம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சுக்காதுங்க. இதுல நீங்க என்ன எழுதணும் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையில அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் வந்தது, நம்ம அவ்வளவு சக்தியை நம்ம யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, யாரோ ஒருத்தவங்களை உங்கள்ட்ட விரோதம் பண்ணாங்க, சண்டைக்கு வந்தாங்க. அந்த நேரத்துல நீங்க பொறுமை சக்தி யூஸ் பண்ணீங்க. ரொம்ப யாராலையும் ஃபேஸ் பண்ண முடியாத ஒரு சீன் வந்தது. அதை நான் ஃபேஸ் பண்ணேன், எதிர்கொள்ளும் சக்தி அங்க யூஸ் பண்ணேன். யாரோ ஒருத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்க. இது 3வது விஷயம். அப்புறம் உடனே உங்களை சுத்தி நடந்த விஷயங்களை நீங்க உடனே சுருக்கிட்டீங்க. அதை பத்தி அப்புறம் பேசவும் இல்லை, அதை நினைக்கவும் இல்லை. ஆனா மிகப்பெரிய காரியம் செஞ்சீங்க. அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன். அந்த நேரத்துல நீங்க விஸ்தாரத்தை சாரமாக்கக்கூடிய சக்தியை யூஸ் பண்ணிருக்கீங்க. அந்த ஒரு விஷயம். அப்புறம் நிர்ணய சக்தியை யூஸ் பண்ணீங்க. அந்த டைம் ஏதோ ஒரு நிர்ணயம் பண்ணீங்க, ஸ்ட்ராங்கான டிசிஷன் எடுத்தீங்க. அந்த நேரத்துல நிர்ணய சக்தி யூஸ் பண்ணிருக்கீங்க. அதை பத்தி எழுதுங்க. இந்த ஆடம்பர வாழ்க்கை எனக்கு தேவையில்லை, இந்த வேஷம் போட்டு நடிக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை. எங்க மற்றவங்களுக்காக அப்படின்ட்டு வாழ முற்படுறோமோ, ஷோ பண்றோமோ மற்றவங்களுக்காக, அப்போ நம்மளுடைய வாழ்க்கையினுடைய எல்லா விஷயங்களும் அங்க முடிஞ்சு போயிருது. ஆன்மீகம் அங்க சுத்தமா முடிஞ்சு போயிருது. ஒரு பிரதர் பாத்தீங்கன்னா அனுபவம் சொல்லிட்டு இருந்தாரு. அவங்க ஒரு தடவை சிஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து ராக்கி கட்டுறதுக்காக போயிருந்தாங்க, போலீஸ் டீமுக்காக. அங்க ஒரு முக்கியமான மெயின் அதிகாரி, கமிஷனர் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு மற்றும் அங்க இருக்கிற எல்லா ஆபீசர்ஸுக்கும். அப்ப அந்த கமிஷனர் சொன்னாராம், நீங்க எனக்கு ராக்கி கட்டுறதுக்காக வரல, இந்த சேரு கமிஷனர் அப்படிங்கிற போஸ்டுக்கு நீங்க ராக்கி கட்டுறதுக்கு வந்திருக்கீங்க. வெளியில இருக்கிறவங்களுக்கு கூட பார்வை ரொம்ப கூர்மையா இருக்கும், பார்த்தவே கண்டுபிடிச்சிருவாங்க. பார்த்து யாரோ ஒருத்தவங்க கோர்ஸ் எடுக்கிறதுக்காக வராங்க, அவங்க ரொம்ப துக்கத்துல இருக்காங்க, உலகத்துல அசாந்தி ஆயிட்டாங்க, மனசு சரியில்லை அப்படின்னா கோவிலுக்கு போறாங்க. கோவிலுக்கு எதுக்கு போறாங்க? வாழ்க்கைய கோவிலுக்கு போனோம் அப்படின்னா ஒரு சந்தோஷம் கிடைக்கும், சுகம் கிடைக்கும், ஒரு நிம்மதி கிடைக்கும். முக்கியமா ஒருவேளை கோவில்ல இருக்கக்கூடிய அந்த சாமி நினைக்குது, இவர் வந்ததுனால எனக்கு என்ன பிரயோஜனம், இவர்கிட்ட என்ன கிடைக்கும் அப்படின்னு நினைச்சிச்சுன்னா என்ன ஆகும்? கோர்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறோம், ஆனா கோர்ஸ் கொடுக்கும் போதே நினைச்சிட்டு இருக்கிறோம், இவர் கோர்ஸ் முடிஞ்ச பிறகு எந்த அளவு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருப்பாரு அப்படின்னு தான் யோசிக்கிறோம். அவர் முதல்ல துக்கத்துல இருக்காரு, முதல்ல உலகத்தினுடைய விஷயங்கள்ல இருந்து ரொம்ப முடியல அப்படின்னு தான் அங்க வந்திருக்கிறாரு. ஆனா நம்ம என்ன பாக்குறோம், இவர் கார்ல வந்தாரா
சைக்கிள்ல வந்தாரா, இல்ல நடந்து வந்தாரா, இல்ல ஆட்டோ பிடிச்சி வந்தாரா? பரமாத்மாவனுடைய குழந்தை அப்படின்னா வரத்தாத்தாவனுடைய குழந்தைகள் மாஸ்டர் வரத்தாத்தா வள்ளலா இருக்கிறவங்க. நம்ம யார்கிட்ட இருந்து எதுவும் வாங்கக்கூடாது. நம்மளுடைய ஜென்மம் எதுக்காக ஏற்பட்டிருக்குது? கொடுக்கறதுக்காக தான் ஏற்பட்டிருக்கு. இப்ப நம்ம அங்க விரும்புறோம், ஆசை வருது அவங்கள்ட்ட இருந்து வாங்கணும் அப்படின்னா, அப்போ அங்க யோகியினுடைய வீழ்ச்சியானது ஆரம்பமாகுது. ஒரு கார்டன் உருவாக்குங்க வரைஞ்சி, இல்லைன்னா கார்டனுடைய ஒரு பிக்சரை மொபைல்ல கொண்டு வாங்க. ஒவ்வொரு பூ மேலையும் ஒவ்வொரு குணத்தினுடைய பெயரை எழுதுங்க. இதுக்குதான் விர்ச்சு கார்டன், குணங்களின் தோட்டம். என்னுடைய குணங்கள் தான் என்னுடைய உண்மையான ஆரோக்கியம். நம்மளுடைய முக்கியமான சக்திகள் என்னது? இந்த ஞானம், இந்த குணம், சக்திகள் தான் நம்மளுடைய உண்மையான வருமானம், உண்மையான சொத்து. இந்த ஞானம் உண்மையான சொத்து, அந்த குணங்கள் உண்மையான சொத்து, இந்த சக்திகள் உண்மையான சொத்து நமக்கு. 4வது பாத்தீங்கன்னா சேவையினுடைய கஜானா. அப்ப இன்னைக்கு 10 சர்வீஸ் சேலஞ்ச் பண்ணணும். நம்ம 10 சேவை சேலஞ்ச். ஓகே, ஹோம்ஒர்க். 10 விதமான சேவையை நம்ம இன்னைக்கு பண்ணணும். இதை செட் பண்றால அந்த ஸ்டேஜ், இந்த ஹாலு, இது கூட பெரிய சேவைங்க. அப்புறம் இதை வைண்ட் அப் பண்ணி எடுக்கிறது அதை விட பெரிய சேவை. அதுவும் காலையிலேயே போடணும். அதுவும் டெய்லி வர்றது, உட்கார்ந்துட்டு போயிடுறது ரொம்ப ஈஸி. அதை செட் பண்ணி மீண்டும் வைண்ட் அப் பண்றது தான் அங்க வேலை இருக்கு. சென்ட்ரல்ல எவ்வளவு பெரிய பெரிய ப்ரோக்ராம் எல்லாம் பண்றாங்க. பேர் யாருடைய பேர் போயிருது, யாரு ஸ்பீச் பண்ணாங்களோ அவங்க பேரு தான் அங்க பிரபலமாயிருது. ஆனா உண்மையான சேவாதாரி யாரு? யாரு காலை 4 மணில இருந்தே அங்க களத்துல இறங்கி குதிச்சு வேலை செஞ்சாங்களோ அவங்களுக்கு அவங்க பேரே அங்க வராது. ஸ்டேஜ் பக்கமே அவங்க தெரிய மாட்டாங்க. பேக்ரவுண்ட் சேவாதாரி. அந்த மாதிரி 10 சேவை செய்யணும். ஒண்ணு பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு பேஷண்ட்டை ஆஸ்பத்திரியில கொண்டு சேர்க்கிறீங்க. பேஷண்ட்டுக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கறது, பேஷண்ட்டை கொண்டு எங்க சேர்க்கணுமோ அங்க சேர்க்கறது, அவங்கள குஷி ஏதோ ஒரு விஷயத்துல. சிலருக்கு சாப்பாடு கொடுக்கறது, சிலரை எங்க கொண்டு டிராப் பண்ணணுமோ அவங்க கொண்டு டிராப் பண்றது, டைமுக்கு ஏற்ற மாதிரி சேவை, ஹெல்ப் பண்றது. டைம் ரொம்ப முக்கியம். அந்த நேரத்துல அவங்களுக்கு அந்த விஷயம் தேவைப்படுது. ஆனா அந்த நேரத்துல நமக்கு ரெஸ்டினுடைய நேரமா இருக்குது. அப்ப அந்த நேரத்துல வெளியே காலத்துல போய் நம்ம சேவை பண்றது, இந்த மாதிரி பல விதமான சேவைகள். இப்போ இந்த மாதிரி நம்ம எத்தனை சேவை பண்ணோம் இன்னைக்கு? எத்தனை சேவை? 10 சேவை. ஓகே, இது ஒரு சேலஞ்ச். வேற வேற சேவை, 10 விதமான சேவை. ஒரே மாதிரி சேவையா இருக்கக்கூடாது. போன தடவை நம்ம பார்த்தோம், பெண்ணு கொடுக்கணும் அப்படின்னோடனே 10 பேருக்கு பெண்ணை கொடுத்தாரு, 10 சேவை முடிஞ்சு போச்சுட்டு கணக்கு எழுதிட்டாரு ஒருத்தர். இப்படியே நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரே சேவை இல்லை, வேற வேற சேவை. நம்ம யாரையாவது என்கரேஜ் பண்றோம், மோட்டிவேட் பண்றோம் அப்படின்னா கூட இது கூட பெரிய சேவை. யாரு ரொம்ப பிரம்மையில இருக்காங்களோ, அஞ்ஞானத்துல இருக்காங்களோ, அவங்களுடைய பிரம்மையை உடைக்கிறது கூட மிகப்பெரிய சேவை. ஒரு பிரம்மையிலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இங்க இருக்கிற எல்லாருக்கும் என்ன ரொம்ப பிடிக்கும், என்ன ரொம்ப அன்பு பண்றாங்க. அவங்களுக்கு தெரியும் நான் என்ன பண்ணுவேன், என்ன சாப்பிடுவேன், என்ன டைம்ல எங்க இருப்பேன், எப்படின்னு எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்படி ஒரு பிரம்மையில வாழ்ந்துட்டு இருக்கிறது பார்த்தா யார்கிட்ட கேட்டாலும் யாருக்கும் தெரியாது, அவர் யாருன்னே தெரியல அப்படிமா. இவர் நினைச்சிட்டு இருப்பாரு எல்லாருக்கும் என்னை பத்தி எல்லாமே தெரியணும், எல்லாருக்கும் என்ன பிடிக்கும். இந்த மாதிரி பிரம்மையில இருக்கிறவங்கள நார்மல் ஆக்குறது கூட ஒரு சேவை தான். நான் ரொம்ப நல்லவன், மற்றவங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, எப்படி ஒரு பிரம்மையில வாழ்ந்துட்டு இருப்பாங்க நிறைய பேர். அடுத்து சம்பந்தம் தொடர்புல ஆசீர்வாதத்தின் கஜானா. இதுல நம்ம யோகாபியாசம் பண்ணணும், யோக பிரயோகம் பண்ணணும். யாரு நம்மளுடைய லைஃப்ல ரொம்ப அதிகமாக ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கு நம்ம ரொம்ப நன்றி சொல்லணும், தேங்க்ஸ் சொல்லணும். எப்ப எனக்கு ஹெல்ப் தேவைப்படுதோ அந்த நேரத்துல ஹெல்ப் பண்ணீங்க, நன்றி. அதுக்காக அவங்க முன்னாடியே போய் சொல்லணும் அப்படின்னு கூட அவசியம் கிடையாது. அவங்க பார்த்து அவங்கள்ட்ட போய் நன்றி சொல்லணும் அப்படின்னு கிடையாது. இதயபூர்வமாக அவங்களுக்காக நன்றி உணர்வு வெளிப்படணும். சிலருடைய வார்த்தைகள், சிலருடைய செயல்கள், ஆக்ஷன்ஸ், சிலருடைய நடத்தை, சிலருடைய கர்மம் நமக்கு ஒரு தூண்டுதலாக இருந்தது. எனக்கு பட்டுன்னு கோபம் வருது, ஆனா பாத்தீங்கன்னா எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறாரு. எல்லாரும் சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் திட்டுறாங்க, நம்மளால தாங்கிக்க முடியாதுப்பா. ஒரு ஆளு ஒரு விஷயம் சின்னதா சொன்னாலே வெடிச்சு சதறிடுவோம். ஆனா இவரு பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற 9 பேர் இருக்காங்க, ஆனா 9 பேரும் திட்டுறாங்க, எதையாவது சொல்றாங்க, ஆனாலும் மனுஷன் அமைதியாவே இருக்காரு. எப்படி? அப்ப நமக்கு ஒரு தூண்டுதல் கிடைக்குதுல அவர்கிட்ட இருந்து.
அந்த மாதிரி யார் நமக்கு தூண்டுதல் கொடுத்தாங்களோ அவங்க நமக்கு தெய்வமா தெரிவாங்கல்ல, அந்த மாதிரி ஆத்மாக்கள் இருப்பாங்கல்ல. அவர் உங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை, ஆனா அவங்கள நீங்க பார்த்தீங்க, பார்த்ததுமே உங்களுக்கு அங்க இருந்து அவர்கிட்ட வந்து தூண்டுதல் கிடைச்சது, ஒரு டச் ஆச்சு அவருடைய ஒரு விஷயம். அப்ப நம்மளும் அதே போல செய்யணும். இல்லைன்னா சிலருடைய ஸ்திதியே நமக்கு பதில் கிடைச்சது. ஸ்திதியில அவரு நம்மளை பார்க்கவும் இல்லை, பேசவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. அவருடைய ஸ்திதி நமக்கு ஃபீல் ஆச்சு. எவ்வளவு விபரீதமான சூழ்நிலை சூழ்ந்து இருக்குது நாலா பக்கம், ஆனாலும் ஒரு சாந்தமா இருக்கிறார், ஆடாம அசையாம இருக்காரு. அதனால நம்மளும் அந்த மாதிரி எப்பவுமே ஆடாத அசையாத நிலையில நிலைச்சிருக்கணும். அதனால என்ன பண்ணோம், அவங்களுக்கு நன்றி அப்படிங்கிற 2 வார்த்தை சொல்லணும். தேங்க்யூ, அதாவது இது கிராட்டிடியூட் லெட்டர், ஷார்ட்டான கிராட்டிடியூட், நன்றி உணர்வினுடைய ஒரு லெட்டர். இதுதான் இன்னைக்கு உள்ள ஹோம்ஒர்க்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் எழுதணும். ஃபர்ஸ்ட் ஹோம்ஒர்க் ஞாபகம் எழுதணும், ஞானத்துக்கு முன்னாடி ஞானத்துக்கு பிறகு அப்படின்னு. 2வது ஹோம்ஒர்க் என்ன, பவர் டைரி. எந்தெந்த சக்திகளை நான் யூஸ் பண்ணேன், இல்லைன்னா யூஸ் பண்ணணும் ஆனா யூஸ் பண்ணாம விட்டுட்டேன், அது என்ன, நான் யூஸ் பண்ணல, யூஸ் பண்ணாதனால தான் ஃபைட் வந்துருச்சுங்க. யூஸ் பண்ணியிருந்தா ஃபைட் வந்திருக்காது இல்ல. யூஸ் பண்ணாதனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, இன்னைக்கு ஃபுல்லா ஊரே திரும்பி பார்க்குற மாதிரி பிரச்சனை. யூஸ் பண்ணியிருந்தா ஒரு சத்தம் இருக்காது வெளியே, யாருக்கு தெரிஞ்சிருக்கும்? ஒருவேளை அந்த நேரத்துல வாயை மூடிட்டு கப்பு சிப்புன்னு இருந்திருந்தா, உலகத்துல உள்ளவங்க எல்லாம் சொல்றாங்க, உங்களை சுத்தி 10 15 பேர் 30 பேர் 40 பேர் ஊரே சொல்லுது, நீ முட்டாள், நீ முட்டாள், நீ அடி முட்டாள், இவ்வளவு படிச்சிருக்க, இவ்வளவு படிச்சு என்ன பிரயோஜனம், ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்து என்ன பிரயோஜனம், எவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சாரு உங்க அப்பா, எவ்வளவு அண்ணங்கள்லாம் சேர்ந்து கஷ்டப்பட்டு படிக்க வச்சாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு சைக்கிள் வாங்கி கொடுத்து அனுப்புனாங்க, அங்க போய் டெய்லி படிச்சு, டெய்லி உனக்கு சோறு போட்டு, டெய்லி 10 ரூபா செலவுக்கு கொடுத்து கையில. ஆனாலும் நீ இன்ஜினியர் படிச்சு முடிச்சுட்டு இந்த வாழ்க்கைக்கு வந்துட்ட, நீ ஒன்ன போல அடி முட்டாள், படிச்ச முட்டாள், நாங்கெல்லாம் படிக்காத முட்டாள்னா நீ படிச்ச முட்டாள் அப்படின்னு சுத்தி சொல்றாங்க, ஊரே சொல்லுது உங்களை பத்தி. அப்படின்னாலும் கூட நீ அரமெண்டல் அப்படின்னு சொல்றாங்க, பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்றாங்க. உலகத்துல இருக்கவங்களுக்கு பார்த்தா பைத்தியக்காரங்கள்ட்ட இருந்து அவ்வளவு பிரச்சனை கிடையாது, ஆனா யார் பயங்கர புத்திசாலி அவங்கள பார்த்தா தான் பிரச்சனை. அதாவது பைத்தியக்காரங்க மாதிரி இருக்கிறவங்கள அவங்கள விட்டுறாங்க, அவங்கள கண்டுக்கிறது இல்லை. ஆனா ரொம்ப புத்திசாலியை விட மாட்டேங்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல அப்படி சொல்லிட்டாங்க, பைத்தியக்காரன் இல்ல முட்டாள்னு சொல்லிட்டாங்கன்னா, அந்த நேரத்துல வாயை மூடிட்டு நம்ம கம்மன் இருந்தோம்னா அங்க பெரிய பிரச்சனை வந்திருக்கிறாரு. ஒரு மராட்டி எழுத்தாளர் இருந்தாரு, அவர் விபி காலே அப்படின்னு ஒரு பேரு. அவரு இந்த மகாராஷ்டிராவுடைய பெரிய எழுத்தாளர். அவருடைய ஒரு ஸ்டோரி பாத்தீங்கன்னா, அவருக்கு எப்படி சண்டை போடுறதுன்னு தெரியாது, அழகான நல்ல சூப்பர் ஸ்டோரி அவருடைய ஸ்டோரி. அவரு ரொம்ப இன்னசென்டா இருந்தாரு, இன்னசென்டான வீட்டுல இருந்து உலகம் தெரியாத ஒரு குழந்தை பிள்ளை மாதிரி வந்தாரு. கிராமத்துல எல்லாம் அப்படித்தானே இருக்காங்க மேக்சிமம், அதுல முக்கியமா பெண்கள், ஒன்றும் தெரியாது. இந்த பக்கத்து ஊர் எங்க இருக்குன்னா கூட, எப்படி போனா கூட வழி தெரியாது, அது ஆம்பளைங்களை கேளுங்கம்பாங்க. அதே போல இவருக்கு பாத்தீங்கன்னா சண்டை போடுறது எப்படின்னு தெரியாது, ரொம்ப போலாவா இருந்தாரு, ரொம்ப கள்ளங்கவடம் இல்லாம இருந்தாரு, இன்னசென்டா இருந்தாரு. அப்போ அவருக்கு வாழ்க்கையில பெரிய ஒரு பிரச்சனை வந்தது. அந்த நேரத்துல அவருக்கு ஞாபகம் வந்தது, அவருடைய ஆபீஸ்ல ஒருத்தர் இருந்தாரு, நல்லா சண்டை போடுறதுல கில்லாடி. அப்ப அவர் ரிட்டையர்ட் ஆகும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், நீங்க எப்படி சண்டை போடுறது அப்படின்னு ஒரு கோர்ஸ் நீங்க ஏன் தொடங்கக்கூடாது. அவரு அந்த விஷயத்த ரொம்ப சீரியஸா எடுத்துக்கிட்டாரு. ரிட்டையர்ட் ஆன பிறகு என்ன பண்ணாரு, சண்டை எப்படி போடுவது, வம்பிழுப்பது எப்படி, ஊர் வம்பிழுப்பது எப்படி அப்படின்ட்டு நிறைய கோர்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அவரு. அதுல நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வேற அவங்க வர ஆரம்பிச்சிட்டாங்க, ஃபீஸ் கட்டி படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர்லாம் வந்துருச்சு. பெண்களுக்காக 6 மாச கோர்ஸ், ஆண்களுக்காக 3 வருஷ கோர்ஸ். பெண்கள்லாம் 6 மாசம் படிச்சா போதும், பிரதர்ஸ்னா 3 வருஷம் படிக்கணும். இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு என்கிட்ட கேட்காதுங்க, அது அவர்கிட்ட கேளுங்க. பெண்களுக்காக 6 மாசத்திலே கோர்ஸ் முடிஞ்சு போயிருது, அவங்க வேகமா கத்துக்கிறாங்க. பிரதர்ஸுக்கு 6 வருஷ கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அவர்கிட்ட கேட்டாங்க யாரோ, ஏன் இந்த மாதிரி அப்படின்னு. உடனே அவர் சொன்னாரு, அவங்கதான் முதல்ல இருந்தே எக்ஸ்பர்ட் ஆயிட்டார்ல, எக்ஸ்பர்ட்டா இருக்காங்கல்ல பெண்கள் சண்டை போடுறதுல, ஊர் வம்பிழுக்கிறது, ஹஸ்பண்ட் வம்பிழுக்கிறதுல, எல்லாத்துலயுமே எக்ஸ்பர்ட் தானே அவங்க. அவங்க ஏற்கனவே எக்ஸ்பர்ட்டா தான் இருக்காங்க. ஆனா அவங்களுக்கு நான் ஒரு விஷயம் தான் சொல்லி கொடுக்குறேன் எக்ஸ்ட்ரா. என்ன அப்படின்னா, நீங்க முக்கியமான பாயிண்ட மட்டும் விட்டுறக்கூடாது, அந்த பாயிண்ட் அப்படியே பிடிச்சுக்கணும் அப்படின்னு. அப்ப அவங்களுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமோ அது 6 மாசத்துலயே முடிஞ்சு போயிருது. 6 மாசத்துலயே கத்துக்கிறாங்க டக்குன்னு. அதுலயும் ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் இருக்கு. ஃபர்ஸ்ட் இயர்ல எப்படி சண்டை போடுறது, செகண்ட் இயர்ல எப்படி அதை டெவலப் பண்றது, அப்புறம் தேர்ட் இயர்ல எப்படி அதை
கண்டினியூ பண்றது, இந்த மாதிரி 3 வருஷ கோர்ஸ். இந்த ரைட்டர் என்ன பண்றாருன்னா, அவருடைய பழைய ஃப்ரெண்டு கிட்ட போறாரு. என்னுடைய பிரதர் இன் லா, அதாவது மச்சான், என்னுடைய மச்சான் வந்து வீட்டை காலி பண்ணிட்டு நோட்டீஸ் அனுப்பிட்டாரு. நீ இருக்கிற இடம் வந்து என்னோட இது, உன்னோடது இல்லை. அதாவது அத்தான், அவங்க இவருடைய சகோதரியோட கணவன் முதல்ல சொன்னாரு இரு அப்படின்ட்டு, என்னுடைய ஒய்ஃபோட தம்பி தானே இரு அப்படின்ட்டாரு. இப்போ திடீர்னு சண்டை வந்துருச்சு, இடத்த காலி பண்ணுன்னு சொல்றாரு. அப்ப அவரு வந்து அந்த கோர்ஸ் எடுத்துட்டு இருந்தாருல, அவர்கிட்ட போறாரு. அந்த மாதிரி அவரு அந்த ஸ்டோரியில காட்டுறாங்க. அப்ப அவர் சொல்றாரு, என்னுடைய கிளாஸ் வந்து டெமோ எல்லாம் இருக்குது, லைவ் டெமோ, வா என் கூட வா, நான் உனக்கு லைவ் காட்டுறேன், டெமோ காட்டுறேன், அதாவது சாம்பிள் காட்டுறேன் அப்படின்னு. அது உண்மையிலே 2 பேர் சண்டை போடுறாங்க. 2 யூத் இருக்காங்க, 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்க. இப்போ ஒருத்தர் திடீர்னு பார்த்தீங்கன்னா பஸ்ல ஏறினாரு, ட்ரெயின்ல ஏறினாரு, இன்னொருத்தர் உட்காந்துட்டு இருந்த சீட்ல போய் உட்காந்துட்டாரு இவரு. அதாவது எப்படி ஒருத்தர் வம்பளுக்கிறது, சண்டை போடுறது ஒருத்தர் கூட, அதுக்கான ட்ரைனிங் இது. அப்ப அவர் சண்டைக்கு வர்றாரு. இவரோட சொல்றாரு, உங்க அப்பாவோடைய ட்ரெயினா என்ன, உங்க அப்பாவோட பஸ்ஸா, உடனே இவர் சொல்றாரு ஸ்டாப். இந்த அப்பா அம்மாவை கூப்பிடுறதெல்லாம் இது 2வது செகண்ட் இயர், முதல் இயர்ல இதெல்லாம் சொல்லக்கூடாது. இது ஃபர்ஸ்ட் இயர், செகண்ட் இயர் சப்ஜெக்ட்ல அங்க கொண்டு வரக்கூடாது, ஓகே அப்படின்றது. நீ எப்படி அப்பா அம்மாவை இங்க திட்டக்கூடிய விஷயத்த எப்படி நீ ஃபர்ஸ்ட் இயர்ல கொண்டு வரலாம், செகண்ட் இயரோடது அப்படின்ட்டு புரிய வைப்பாராம். அதாவது விதிப்படியான ட்ரைனிங். இதுல யார் ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கிட்டாங்களோ, ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டாங்களோ, அவங்கள ஃபாரினுக்கு அனுப்புவாங்களாமா, இன்னும் ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக எக்ஸ்ட்ரா கோர்ஸ். அப்போ இந்த மாதிரி நிறைய விஷயம் எல்லாம் அதுல காட்டியிருப்பாங்க அந்த புக்ல. அப்போ இப்போ அந்த ரைட்டர் வந்து அந்த சண்டை போடுற போவார் இல்லையா, அப்போ அவர் கிளாஸஸ் எல்லாம் நிறுத்தியிருப்பாரு, அந்த கோர்ஸ் எல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுருவாரு. அந்த டைம்ல போவார் இவரு. அப்போ கவர்மெண்ட் ரொம்ப கஷ்டப்பட்டு அவருக்கு வந்து பீஸ் மெசஞ்சர் அவார்டு எல்லாம் கொடுத்துருக்காங்க. அவர் வந்து அந்த கோர்ஸ் அப்பதான் நிறுத்துவார். கவர்மெண்டே தான் அவர்கிட்ட சொல்லி அதை நிறுத்திருக்காங்க. நீங்க நிறுத்திடுங்க, உங்களுக்கு பீஸ் அவார்டு கொடுத்துட்றோம், ப்ளீஸ் தயவு செஞ்சு அப்படின்ட்டு அந்த கோர்ஸ் அப்புறம் நிறுத்த வச்சிருக்காங்க. அப்போ அந்த ரைட்டர் சொல்றாரு, ஆஹா நான் யார்கிட்ட கத்துக்கலாம், சண்டை போடுறது கத்துக்கலான்னு வந்தோம், அவரே இப்போ விட்டுச்சாராமே. அப்போ அவர் வந்து புக்கில் எழுதியிருப்பாரு, உங்களுக்கு யாருக்காவது எப்படி சண்டை போடுறதுன்னு தெரிஞ்சா எனக்கு கற்றுக் கொடுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஸ்டோரி ரொம்ப ஒரு நகைச்சுவையான ஸ்டோரியா இருக்கும். அப்போ 2வது என்ன போயிட்டு இருந்தது, பவர் டைரி. நான் எப்படி சக்திகளை யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத, ஒவ்வொரு சக்திகளை எப்படி யூஸ் பண்ணேன் அப்படிங்கிறத பத்தி எழுதணும். 2வது டே ஹோம்ஒர்க் இது. அடுத்து 3வது குணங்கள் அல்லது பண்புகளுடைய ஒரு கார்டன், அதனுடைய டிராயிங் வரையணும். இல்லைன்னா ஒரு பிக்சர் எடுத்து அதுல அந்த ஒவ்வொரு பூக்கள் மேலேயும் ஒவ்வொரு குணங்களை எழுதணும். அப்புறம் 4வது என்னது, சேவை இல்லையா. சேவையில இன்னைக்கு 10 விதமான வேற விதமான சேவை. அந்த சேவையை ஊருக்கே சொல்லக்கூடாது, சேவை பண்ணிட்டு வாயை மூடிட்டு இருக்கணும். நம்மளோட போச்சு, நமக்கும் பாபாவுக்கு மட்டும் தான் தெரியணும். நமக்கு மட்டும் தெரியணும். நம்ம எப்ப சேவை பண்றோமோ தானாகவே மேல போய் ரிஜிஸ்டர் ஆயிரும். நிறைய பேர் ஒரு சின்ன சேவை பண்ணிட்டு, உனக்கு தெரியுமா இன்னைக்கு நான் என்ன பண்ணேன் தெரியுமா, ஒருத்தர் வந்துட்டு இருந்தாரா, அவரு ஒரு வண்டியை ஸ்டார்ட் பண்ணாம நின்று இருந்தாரா, நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன், எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ண தெரியுமா அப்படின்னு வரவங்களெல்லாம் கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்குது. உனக்கு தெரியுமா நான் ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு. சாப்பிட்டு பக்கத்துல சாப்பிட்டுட்டு இருக்கிறா, அடுத்த டேபிள்ல போய் உட்காந்து அங்க போய் பேசுறது இப்படின்ட்டு இதே வேலையாவே ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணிட்டு. ஆனா அங்க எவ்வளவு பெரிய நீங்க சேவை பண்ணாலும் சொல்லக்கூடாது வெளியே, நமக்கு மட்டும்தான் தெரியணும், பாபாவுக்கு தெரியணும், அவ்வளவுதான். அதாவது சம்பந்தம், தொடர்பு. நம்மளுடைய லைஃப்ல அந்த மாதிரியான ஆத்மாக்கள் நிறைய பேர் வந்து நம்ம முடியாம இருந்த போது வந்து ஹெல்ப் பண்ணாங்க. நம்மளுடைய உடம்புல ஏதோ பிரச்சனையா இருந்த போது அப்போ வந்து ஹெல்ப் பண்ணாங்க நம்மளுடைய கிட்ட. அப்புறம் நம்ம மனசு உடைஞ்சு போயிருந்த போது வந்து நம்ம ஹெல்ப் பண்ணாங்க. எந்த மாதிரியான சூழ்நிலை நம்ம வந்து அப்படி தவிச்சிட்டு இருந்தோம், நம்ம சூசைட் கண்டிஷன் வரைக்கும் போயிட்டோம், அந்த நேரத்துல வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணாங்க ஒருத்தர். இல்லைன்னா நமக்கு ஞானத்துல கூட்டிட்டு வந்தாங்க யாரோ ஒருத்தவங்க. யாரும் நமக்கு கோர்ஸ் எடுத்தவங்களா இருக்கலாம், நம்மளை பாபாவை கூட மீட் பண்ண வச்சவங்களா இருக்கலாம். யார் நம்மளை முன்னேற்றி விட்டாங்க. யாரோ ஒருத்தருடைய வார்த்தைகள் நம்மளை சக்தி நிறைந்ததாக மாத்திருச்சு. அவங்க சொன்ன வார்த்தைகள், ஒரு வார்த்தை. அந்த மாதிரியான ஆத்மாக்களுக்கு நம்ம மனசால நன்றி சொல்லணும். போய் வாயினால அவங்க காதுல போய் சொல்லணும்னு அவசியம் இல்லை, அவங்க கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை, மனசுல சொல்லணும். இதுவும் குப்தமான சேவை. அதனால இன்னைக்கு இந்த முக்கியமா 5 காரியங்கள் செய்யணும். ஹோம்ஒர்க். ஓம் சாந்தி.